டிசிஷன்ஸ்லாம் எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது Matthew chapter 2 verses 2ல wise men went to see with one purpose. திரும்ப சொல்றேன், wise men went to see Jesus with one purpose. ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் இயேசுவை பார்க்க போனாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு டிசிஷன் எடுக்கணும். என்ன டிசிஷன்னா, நம்ம வாழ்கிற வாழ்க்கையில one purpose to see Jesus, one purpose to worship Jesus, one purpose to follow Jesus, one purpose to live Jesus, one purpose to be with Jesus. அப்படின்னா இன்றைக்கு இருக்கிற டிசிஷன் எது இருந்தாலும் இன்னைக்கு இருக்குமோ இல்லையோ ஒரே பர்பஸ் என்னன்னா, இவங்க verses 2 verses Matthew chapter 2 verses வாசிக்கிறோம். chapter 2 verses 2ல wise men என்ன செய்றாங்க அப்படின்னா, they travel with one purpose to worship him. அவங்க என்ன செய்றாங்க, தேவனை பணிந்து கொள்ள போனாங்க. எதுக்காக போனாங்க சொல்லுங்க, பணிந்து கொள்ள சென்றார்கள். பணிந்து கொள்ள சொல்றேன். இன்றைக்கு பைபிள் சொல்லுது, யோவான் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவர் ஆராதிக்க ஒரு காலம் வரும். எப்படி ஆராதிப்பாங்க, ஆவியோடும். நல்ல இவ்வளவு நேரம் ஒரே பிசினஸ் சம்பளம் பயங்கரமா பாருங்க. இப்போ வசனம் சொல்லுங்க அப்படின்னு சொல்ற மாதிரியே இருக்கு. ஆவியோடும் இன்னும் கொஞ்சம் லைட்டா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். கவனிங்க, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிற ஒரு காலம் வரும். அதே போல ஒரு காலம் இருக்குன்னா, இவங்க எதற்காக போனாங்க அப்படின்னா, ஏசு கிட்ட ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி போகல, அவர் இடத்துல போயிட்டு சாஷ்டாங்கமா பணிந்து கொள்ள சென்றாங்க. முதல் ரீசன், நீங்களும் நானும் ஏன் இந்த கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன், we are here to celebrate meaningfully dear people of God. அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் தெரியுமா? சாஷ்டாங்கமா நான் வணங்கணும். எங்க இருக்கவே இல்லையோ I have to worship God. அவங்க சென்றதுக்கு பணிந்து கொள்ள சென்றார்கள். இரண்டாவது அவங்க என்ன செய்றாங்க அப்படி வாசிக்கும்போது verses 2 Matthew chapter 2 verses 6ல வாசிக்கிறோம். Wise men believe God's word. திரும்ப சொல்றேன், wise men believe God's word. தீர்க்க தரிசனத்தை நம்பினாங்க. verses chapter 2 verses 6ல வாசிக்கும்போது they believe the prophecy. ஏற்கனவே தீர்க்க தரிசனமா 700 வருஷம் முன்பதாக சொல்லப்பட்ட மீகா chapter 5 verses 2ல சொல்லப்படுறோம். அந்த சொல்லப்பட்ட வார்த்தையை நம்பி இப்ப இருக்கிற காலத்துல யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா என்ன செய்வோம், ஏதாவது ஜிபிஎஸ் ரூட் இருந்தாதான் போக முடியும், கூகுள் மேப்ஸ் இருந்தாதான் போக முடியும். ஆனா அவங்க கிட்ட இருந்தது என்ன தெரியுமா, ஒரு ப்ரூஃப். இன்றைக்கு நம்ம கூட இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல நம்ம எல்லாரும் என்ன இருக்கோம்னா, ஏதாவது ஒரு சைன், ஏதாவது அடையாளத்தை கேட்போம். ஆனா இங்க ஒரு பெரிய believe God's word. நாம எடுக்கிற டிசிஷன் ரொம்ப முக்கியமான டிசிஷன். எந்த டிசிஷன் எடுத்தாலும் நான் சொல்றேன், இன்றைக்கு 2025 as we move forward for 2026, whatever decision we take, dear people of God, go with God's word. கர்த்தருடைய வார்த்தைப்படி தீர்மானம் எடுங்க. முதல் சொன்னேன் என்ன தீர்மானம், பணிந்து கொள்வது தீர்மானம். இரண்டாவது வார்த்தையை கொண்டு according to God's word. எப்படி நான் வார்த்தையை கொண்டு நடக்க போறேன், வார்த்தையை கொண்டு நான் முடிவெடுக்க போறேன். இவங்க verses 5 and 6ல வாசிக்கும்போது எருசலேம்ல இருந்து இவங்க போனாங்க. அந்த ஈஸ்டர்ன் சைடுல போய் பார்க்கும்போது அவங்களுடைய பிலீஃப் என்ன தெரியுமா, இந்த வார்த்தைப்படி பெத்லகேம் என்ற சிறிய கிராமத்துல பிறப்பார் என்று சொல்லப்பட்ட இந்த சிறியதிலே பிறக்கிற யூதாவை ஆள போகிறவர் பிறப்பார் என்று சொல்லி இந்த வார்த்தையை நம்பினார்கள். எதுவுமே நம்புறீங்க? இன்றைக்கு சிறியவனை பொழுதில் இருந்தும் எளியவனை குப்பையில் இருந்தும் அவர்கள் எங்க கொண்டு வந்து வைக்கிறாரு, பிரபுக்கள் மத்தியிலும் ராஜாக்கள் மத்தியிலும் உட்கார செய்கிறார். நம்புகிற நாடு இங்க இருக்கிற அத்தனை பேருமே, நான் நிச்சயமா இந்த வாசிக்கும் போது ஒண்ணு புரிந்து கொண்டேன், நம்ம ரொம்ப ஞானமானலாம் இல்லை, ரொம்ப நாலேஜ் இல்லை, ரொம்ப ஸ்காலர் இல்லை. ஆனா ஆண்டவர் கிருபையா இந்த வசனத்தை கை கொண்டது நிமித்தம் இன்றைக்கு இந்த இடத்துல அமெரிக்கால ஆண்டவர் வைத்து அழகான சபை பேசலாம். எத்தனை நம்புறீங்க? இது நான் மட்டும் சொல்ல, இங்க இருக்கிற அத்தனை பேருமே சொல்ல முடியும். இங்க வரும்போது எல்லாரும் பிளான் பண்ணி தீர்மானத்துல இல்லை, ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை கொள்ளும் போது சொல்றேன், ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் முதல் சொன்னேன், அவர்கள் படிந்து கொண்டாங்க. இரண்டாவது தீர்க்க தரிசனத்தை they believe God's word. மூன்றாவது they trusted. என்ன தெரியுமா செய்தாங்க?
எதை நம்பினாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்குள்ள அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தா they trusted அந்த சிம்பிளா காணப்படுற வெளிச்சத்தை பின்தொடர்ந்தாங்க. they followed the star, they followed the light. இன்றைக்கு நீங்க நானும் வைஸ்மேன போல இன்னைக்கு யார் நமக்கு ஃபாலோவர்? நம்ம பிள்ளைகளுக்கு யார் ஃபாலோவர்ஸ்? யோசிச்சு பாருங்க. if we follow dear people of God, பைபிள் சொல்லுது நீங்கள் நாங்கள் எப்படி இருக்கணும்? we are all called as children of light. யாருங்க நம்ம? வெளிச்சத்தின் நான் முடிச்சிடறேன். 2 minutes தான். வெளிச்சத்தின் பிள்ளை. அப்போ அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்ஷன்ஸ் எல்லாம் மாறிட்டே இருக்கு. ஆனா அவங்களோட இன்டென்ஷன்ஸ் மாறவே இல்லை. ஏன்னா அவர்கிட்ட பைபிள் சொல்லுது அவருக்குள் இருள் இல்லை. ஆண்டவர் வந்துட்டாருன்னா சிம்பிளா யோசிச்சு பாருங்க. ஒரு லைட் இருந்தா அந்த இடம் இருக்கும், சின் இருக்காது. அதே போல ஜீசஸ் இருப்பார்னா அந்த இடத்துல என்ன இருக்காது? there is no darkness and no challenges. நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு நம்ம டிசிஷன்ஸ்ல யார ஃபாலோ பண்ணணும், எப்படி ஃபாலோ பண்ணணும்? இவங்க எப்படி ஃபாலோ பண்ணாங்கன்னா verses 2 chapter 2 verses 10ல வாசிக்கும்போது they followed with great joy. என்ன சொல்றாங்க? எப்படி ஃபாலோ பண்ணாங்க? so great joy, ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா ஃபாலோ பண்ணாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நானும் எப்படி ஃபாலோ பண்ண போறேன்? இவ்வளவு நேரம் சிரிச்ச முகம் எங்க போச்சுன்னு தெரியல. நான் சொல்றேன் இந்த நாட்கள்ல நம்ம யாரை ஃபாலோ பண்றோம் வந்து ரொம்ப முக்கியம். ஃபாலோ பண்ணும் பொழுது let us come with great joy the people of God. அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா நாம வெளிச்சத்தை பின்பற்றும் போது இன்றைக்கு நிறைய பேர் 2026 என்ன ஆகும்? அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்? believe பண்ணுங்க, you are following Jesus. praise the Lord. யாரை ஃபாலோ பண்றீங்க? ஜீசஸை ஃபாலோ பண்றீங்க. when you following Jesus, walk with great joy. அவ்வளவு மகிழ்ச்சியா ஞானவான்கள் செய்தது மகிழ்ச்சியாய் நடந்தாங்க. முதல் சொன்ன பணிந்து கொண்டு போன அவங்களோட நோக்கம் பணிந்து கொள்வது. இரண்டாவது வார்த்தையை கை கொண்டாங்க. மூன்றாவது அவர்கள் பின்தொடர்ந்தாங்க, மகிழ்ச்சியோடு பின்தொடர்ந்தாங்க. நான்காவது முடிக்கிறது they gave the best gift to the Lord. என்ன செய்தாங்க? பெஸ்ட் gift. வைஸ் men எடுத்த டிசிஷன் எடுத்துமா பெஸ்ட் gift கொடுத்தாங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்து நான் கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சு வந்ததுனால என் பேர் கிங்ஸ்லினால என்ன சொல்லுவாங்க, நமக்கு உடனே கிங் கேரக்டர் கொடுத்துருவாங்க. இப்போ நான் பார்த்த உடனே அந்த கிங் கேரக்டர் வரும்போது என்னன்னு தெரியாது, அந்த கிஃப்ட்டை மட்டும் என்ன செய்வேன், அப்படியே பொறுமையா போகணும், அந்த ஸ்டாரை வாட்ச் பண்ணணும், பொறுமையா கொண்டு வைக்கணும். இப்போ பசங்களை பார்க்கும்போது எனக்கு பழைய ஞாபகமா வருது. திரும்ப சொல்றேன், இன்னைக்கு கிறிஸ்துமஸ் இஸ் ஆல் அபவுட் கிவிங் தி பெஸ்ட் கிஃப்ட் டு தி லார்ட். நம்ம பெஸ்ட் கிஃப்ட் என்ன கொடுக்க போறோம் ஆண்டவருக்கு? நான் சொல்றேன், அவங்க கொண்டு வந்து 3 கிஃப்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது என்ன கொடுத்தாங்க சொல்லுங்க? கோல்டு கொண்டு வந்தாங்க, தங்கத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இன்றைக்கு கோல்டு அப்படின்னு சொல்லும்போது அவர் காட் இஸ் கிங், அவர் ராஜரீகம் பண்ணுகிறவர். அவர் எல்லாவற்றையும் என்ன செய்வாரு? ராஜரீகமாக வைத்திருப்பார். ரெண்டாவது என்ன கொண்டு வந்தாங்க? பிராங்கின்சென்ஸ் அப்படின்னு சொல்லி தூப வர்க்கத்தை கொண்டு வந்தாங்க. தூப வர்க்கம் என்னது? வர்ஷிப், ஆண்டவருக்கு ஆராதனை செய்வது. பிரீஸ்ட், ஒரு காட் இஸ் பிரீஸ்ட், பிரதான ஆசிரியர் இருக்கார். மூன்றாவது என்ன கொண்டு வந்தாங்க? வெள்ளை போகிறோம் மென் அப்படின்னு சொல்லும்போது சாக்ரிஃபைஸ், அவர் காட் இஸ் a savior, ரட்சகர். திரும்ப சொல்றேன், இன்றைக்கு கொடுக்கிறது கிறிஸ்துமஸ் இஸ் ஆல் அபௌட் கிவிங் தி பெஸ்ட் டு தி லார்ட். நான் திரும்ப சொல்றேன், எப்படி நான் ஆண்டவருக்கு கிஃப்ட் கொடுக்க முடியும்? பைபிள் சொல்லுது, அழகா ஸ்பீக்கப்படலை, இந்த சிறியவர்கள் எதை செய்கிறீங்களோ அதை சொல்றேன். ப்ளீஸ் டைம்ல கிட்ஸ் சொல்லணும் வந்தாங்க. ஆல் தி பெஸ்ட் டு தி லார்ட். தனியா
விண்ணாள்பவரே மண்ணாள வந்தாரே நமக்காக நம்மிடையே தெய்வம் இங்கே பிறந்திருக்க பண்டிகையை கொண்டாடுங்களே பெத்லகேமின் நகரினிலே மாடடையும் குடிலினிலே அன்னை மரியின் மடியினிலே நமக்காய் மீட்பர் பிறந்தாரே பெத்லகேமின் நகரினிலே மாடடையும் குடிலினிலே அன்னை மரியின் மடியினிலே நமக்காய் மீட்பர் பிறந்தாரே கொண்டாடுவோம் வாங்க கொண்டாடுவோம் ஆனந்தமா நாம கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் வாங்க கொண்டாடுவோம் ஆனந்தமா நாம கொண்டாடுவோம் தந்தன 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 தந்தானா தந்தன 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 தந்தானா பெத்லகேமின் நகரினிலே மாடடையும் குடிலினிலே அன்னை மரியின் மடியினிலே நமக்காய் மீட்பர் பிறந்தாரே பெத்லகேமின் நகரினிலே மாடடையும் குடிலினிலே அன்னை மரியின் மடியினிலே நமக்காய் மீட்பர் பிறந்தாரே உயர்த்திட கட்டுகளை தகர்த்திட எளிமையான குடிலில் பிறந்தாரே உரிமைகளை மீட்டிட ஊமைகளும் வாதிட உன்னதரின் நிழலில் பிறந்தாரே மூடர் கூட்டம் முணுமுணுக்குதே அழகையும் அலறி தலதரிக்குதே சாவின் சவுக்கடி எதிரொலிக்குதே வலியவர் வாழ்வோ ஜொலி ஜொலிக்குதே அடிமை நிலையை அடித்து நொறுக்க துணிவு பிறந்ததே யாது ஊரே ஒன்றாய் இருக்க தெளிவு பிறந்ததே பெத்லகேமின் நகரினிலே மாடடையும் குடிலினிலே அன்னை மரியின் மடியினிலே நமக்காய் மீட்பர் பிறந்தாரே பெத்லகேமின் நகரினிலே மாடடையும் குடிலினிலே அன்னை மரியின் மடியினிலே நமக்காய் மீட்பர் பிறந்தாரே ensemble performance at church. Christmas season nale everybody different churches visit panni we try to go attend different concerts adala. Ana inniki we are performing at the CTW church with a good Christmas concert. And sit back and enjoy. Ore request please pin drop silence for the instruments to be heard loud. And it would be a distraction if you are being loud. Thank you. And total 7 songs perform பண்றாங்க. ஒரு song முடிஞ்ச உடனே வெயிட் பண்ணி சரி ஃபைனலா நீங்க கை தட்டினா போதும் after 7 songs. Thank you.
கொஞ்சம் மனசுதான் நான் புதுசா பண்ணியிருக்கேன் பாருங்க. Praise Lord sister, Sylvia sister. Praise the Lord. வாங்க. நானும் நீங்க உங்களுக்கு
ஒரு விஷயம் தெரியாதா? ஆண்டவர் வரப்போறாருமா. மணவாளன் வரப்போறாரா? ஆமா, மணவாளன் வரப்போறாரா? அதற்காக நம்ம ஆயத்தமாகணும், ஜெபம் பண்ணி ஆயத்தமாகணும்பா. உடனே ஆயத்தமாகணுமா? நான் ஆல்ரெடி ஆயத்தமாக தான் இருக்கேன், நீ போய் ஆயத்தமாகணும். கர்த்தாவே, இவர்களுக்கு வெற்றியும் உடைய வருகையில் இவர்களும் காணப்படும்படியாக செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சில்வியா சிஸ்டர் வேற ஆயத்தமாகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்க்கலாம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். சில்வியா சிஸ்டர், சொல்லு பிள்ளை. ஆயத்தமாயிட்டீங்களா? நான் ஆயத்தமாயிட்டேன். நீ என்ன மணவாளன் இது கொண்டு போற இவ்வளவு சீப்பா லோக்கலா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிற? என்னை பாரு 10,000 ரூபாய் பட்டு சுடிதார் வாங்கி போட்டிருக்கிறேன். என்னை மணவாளன் பார்த்ததும் சில்லு அப்படின்னு ஓடி வந்து கட்டி முடிச்சுக்குவேன் தெரியுமா? அது இல்ல ஆயத்தமா. நம்ம மணவாளனோடு நம்ம கடந்து செல்லணும்னா விளக்கும் எண்ணெயும் கூட நம்ம ஆயத்தமா இருக்கணும்பா. விளக்கு எண்ணெயா? இந்த காலத்துலயா விளக்கு என்ன? நாளா ட்ரெண்டிங் யூத்துமா. என்கிட்ட ஐபோன் இருக்கு, அதுல டார்ச் இருக்கு, இப்படி ஆன் பண்ணா அது எரியும். எனக்கு எதுக்கு விளக்கு எண்ணெய் எல்லாம்? உனக்கு ஒரு தெரியுமா, மணவாளன் என்னை பார்த்தது, நான் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸை பார்த்தது அப்படியே சில்லுன்னு என்னை கட்டி பிடிச்சிக்குவாரு. நான் மணவாளன் பற்றி தெரியுமா? மணவாளன் வந்து போறாரு, நான் மனரூபம் ஆக போறேன், மண்ணாட்டம் துள்ளி மயிலாட்டம் ஆடி மன்னவனை பார்க்க போறேன், என் மேசியாவை பார்க்க போறேன். மாஸ்டர் கொடுத்த கேட்டீங்களா சிஸ்டர்? இது நமக்கே கொடுத்த மாதிரி இருந்துச்சுங்க. பக்கத்து கிராமத்துல போய் நம்ம போலாம் மாஸ்டர். நான் பின்னாடியே ஜாயின் பண்ணிக்கிறேன். ஹலோ, பேபி சொல்லு பேபி. இவங்க வேற 3 பேர் சும்மா மணவாளன் மொக்க போட்டுட்டு இருக்காங்க. நான் உனக்காக பேபி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்துட்டு இருக்கியா? சீக்கிரம் வாங்கின. கண்கள் உன்னை தேடுதே, எங்குதே, ஊரு நான் சுத்தி வருவேனே. மனசு ஒரே பாவமாக இருக்குது. வேதத்தில் கடைசி நாட்கள் அறிக்கைன்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் இப்போ நடந்துகிட்டே இருக்குது. வேதத்தில் படிக்கிறோம், இந்த மாதிரி எல்லா ஆத்மாவும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாரு. ஆனால் நேரம் ஆயிடுச்சு, நிறைய பேர் அதை தெரியலப்பா. வேதத்தை சொல்லியிருக்காங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏன் கூட ஜெபம் பண்ணக்கூடாது சிஸ்டர்? என்ன ஜெபமா? ஜெபமா? நான் ஜெபம்லாம் பண்ண மாட்டேன்ப்பா. அதான் சர்ச்சிலேயே எல்லா நேரமும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே. 20 மணி நேரம் ஜெபம் சொல்றாங்க, உபவாச ஜெபம் சொல்றாங்க. எல்லா ஜெபம் நம்ம சர்ச்சிலேயே பண்ணிடுறோம்ல, நம்ம வேற தனியா பண்ணணுமா? நீ வேணா போய் பண்ணுமா, நான் பண்ண மாட்டேன். ஜெபம் சொன்னாலே நமக்கு தூக்கமா வருது. இதுல இந்தமா வேற ஜெபம் பண்ணலாம்னு கூப்பிடுறாங்க. எனக்கு வேற நாடகத்துக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். Praise the Lord, sister. மணவாளன் வரப்போறாங்க, இந்த கிளாஸ்லாம் படிச்சுட்டு இந்த ட்ராக்ஸ் எல்லாம் யாருங்க இப்போ பயன்படுத்துறா? அப்படிதான் புரியும். இந்த மொபைலில் உள்ள பட்டனை தட்டினாலே பைபிள் வருது. நான் பஸ்ஸில் போகும்போது படிக்கலாம், நடக்கும்போது படிக்கலாம். போங்க, நல்லா இருக்க பாருங்க. இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு மனசு பாரமா ஆகாதீங்க. நம்ம மற்ற ஆத்மாக்களை ஆயத்தப்படுத்த போறோம்.
கால சத்தம் வாழை தொழித்திடவே நேசமராஜனே வந்திடுவார். கால சத்தம் வாழை தொழித்திடவே நேசமராஜனே வந்திடுவார். வாங்க சிஸ்டர்ஸ், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். மார்க் 13ஆம் அதிகாரம் 32, 33. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியார், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம். இயேசப்பா, நாங்கள் அனைவரும் சேரும்படி என்னுடைய வருகையில காணப்படும்படியாக உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஆமென். நான் வந்துட்டேன் பேபி. ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல மணவாளன் வந்துடுவாரு. நான் அப்பதான் போயிடுவேன். எனக்கு ஒண்ணு நினைச்சாதான் பேபிக்கு ரொம்ப கவலையா இருக்கு. எனக்கு எப்படி பேபி இருப்ப இந்த உலகத்துல? ரியலி மிஸ் யூ பேபி. நான் என்ன பண்ணட்டுமா? அங்க போயிட்டு உனக்கு அட்ரஸ் அனுப்பவா? நீயும் வந்துருக்கியா? நம்ம அங்க ஜாலியா ஒரு சுத்தலாம், சரியா? ஓகே பேபி, போனவே நம்ம வரேன். என்ன சில்வியா, மதாலா வந்தாச்சு போலயே. ஆமாம்மா, முதல்லலாம் வந்தாச்சு. அம்மா, நீ என்ன ஒரே ஆண்டர் மாமா கூட சாப்பிட்டீங்க? நான் மணவாளனை பார்க்க போறேன், அதனால அப்படிதான் வருவேன். ஆமா, நான் உன்னோட கேட்கணும்னு நினைச்சேன். எப்ப பாரு மாமா கூட பேசிக்கிட்டே இருப்பிய, அங்க போயிட்டீங்கன்னா உனக்கு தான் நெட் இல்லையே, ஒன்றும் இல்லையே, என்ன பண்ணுவேன்? ஓ, பேசு பேசு. ஏக்கா, இந்த இவங்க செஞ்ச காரியத்தை நீ கேட்டியா? அப்படி என்ன செஞ்சாங்க? இவங்கதான் உலகத்திலேயே பெரிய பரிசுத்தவான்கள் மாதிரி அந்த தெருவுல போய் ஊழியம் பார்த்தாங்க. சுவிசேஷம் சொல்லி ஒரு அம்மாட்ட ஓங்கி ஒரு அறை வாங்கிட்டு வந்தாங்கல்ல. கடவுளே, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? அக்கா, தெரியுமா, பாஸ்டர் போன வாரம் சொன்ன மெசேஜ் யாருக்குன்னு நினைக்கிறேன்? இதோ இவங்களுக்கு தான். அதுக்கு போன வாரம் சொன்ன மெசேஜ் யாருக்குன்னு நினைக்கிறேன்? இதோ அவங்களுக்கு தான். இதெல்லாம் கேட்பாங்க, ஆனா நடப்பாங்க நீங்க கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஒன்று தெரியுமாக்கா, 10 மணி சர்ச்சுக்குலாம் நான் 10:30 வந்துடுவேன்க்கா. 10:30 வந்துருக்கேன். நீங்க எத்தனை மணிக்கா வருவீங்க? 10:45 வந்துருக்கேன். ஐயோ கடவுளே, யார்கிட்ட என்ன சொல்றா? சரிக்கா, நம்மளாம் எவ்வளவு உத்தமமா வரோம் கரெக்ட் டைமுக்கு. பாருங்க, ஒன்றும் மாற்ற முடியாதுக்கா. இந்த அம்மாவே நமக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வருது. என்னமோ பாஸ்டர் சொன்ன மெசேஜை கேட்டு அப்படியே பரிசுத்தமானா வாழ்ந்த மாதிரி பேசுது பாரு. ஆளுக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டாங்க. மணவாளன் சொன்னா சொல்றேன், ஆளுக்கு முன்னாடி எல்லாம் கிளம்பி வந்துடுறாங்க. பாரு, மினிக்கிட்டு இருக்கா பாரு, எப்படி மினிக்கிட்டு இருக்கு. எப்ப பார்த்தாலும் மேக்கப் சில்வியாங்கிறவளுக்கு எப்ப பார்த்தாலும் மேக்கப். 10,000 ரூபாய்க்கு நான் சுடிதார் எடுத்திருக்கேன்க்கா, நான் போட்டுட்டு மணவாளனை பார்க்க போறேன்னு வந்துட்டா. நான் அடுத்து இருக்காளே சரி, எப்ப பார்த்தாலும் போன் மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பா. பாஸ்போர்ட் பக்கம் மெசேஜ் கொடுத்தாங்க, இது ஒரு பக்கம் முக்காட போட்டுக்கிட்டு இது எங்கேயோ பாய் மெசேஜ் அனுப்பிட்டு. ஆனா வருஷம் எடுத்த உடனே சொல்லுவோம், அர்ப்பணித்து சொல்லிட்டு அப்படியே தண்ணீர் வடிச்சுப்பாங்க. எப்படின்னா முதல்ல கல்யாணம் எல்லாம் வருதுன்னு தெரியல. இந்த பரிசுத்தம் அடித்தா ஏதெல்லாம் பரிசுத்தம், இந்த பரிசுத்தத்துல பரவாயில்லை முடிவாங்க. அவங்க எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. இந்த இருக்காங்கல்ல, மணவாளனுக்காக காத்துட்டாங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் ஜெபம் ஜெபம்ங்கிறாங்க. ஜெபம் பண்ணும்போது இவங்களை ஏசப்பா கூட்டிட்டு போயிருவாங்கன்னு நினைக்கிறாங்க. எப்படி கூட்டிட்டு போறாங்கன்னு நாங்க பார்ப்போம். அது மாதிரி பைபிள் காலத்தை முடிச்சுக்காங்களா? ஏசப்பா எதை சொன்னாங்க? ஏசப்பா அதை சொன்னாங்க. ஏசப்பா அவங்கள்ட்ட தான் சொல்லுவாங்கன்னா எங்கிட்டலாம் சொல்ல மாட்டாங்க. ஏசப்பா என்னையே தான் கூட்டிட்டு போவாரு.
ஒருவேளை ஏசப்பா நம்மளை விட்டுட்டு போயிட்டா அது எப்படி? நான் தான் உண்மையும் உத்தமமா இருக்கானே, என்னை எப்படி விட்டுட்டு போவாரு ஏசப்பா? கண்டிப்பா என்னை கூட்டிட்டு போவாரு. நான் யாரையும் குறையும் சொல்ல மாட்டேன், குத்தமும் சொல்ல மாட்டேன். குறை சொல்ல மாட்டேன், குத்த சொல்ல மாட்டேன், மத்தவங்க தலையில கொட்ட மாட்டேன். ப்ரோ சாரி சிஸ்டர். கேக்குது, எக்கால சத்தம் கேக்குது. மணமகன் வந்துட்டாரு அக்கா, மணமகன் வந்துட்டாரு போல. நீ வேற அந்த அக்கா கொரட்ட சத்தம், மணமகன் சத்தத்துக்கு கொரட்ட சத்தத்துக்கு வித்தியாசம் தெரியல. சும்மா உட்காருமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மணமகன் நான் இங்கதான் இருக்கேன். ஏமா மணமகன் வரல, ஒண்ணும் வரல. உட்காருமா முதல்ல. சிஸ்டர்ஸ், மணவாளன் வர்றதுக்கு ஆயத்தமாகும். எல்லாரும் நம்மளோட விளக்கும் எண்ணெயும் எக்ஸ்ட்ரா ஆயிலும் எடுத்து வச்சுட்டு நம்ம ரெடி ஆகுவோம். சிஸ்டர் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, மணவாளன் வரும்போது எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி. பயப்படாதீங்க சிஸ்டர், அப்படி விசுவாசம் இல்லாமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக மணவாளன் வந்து நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு போவார். அதுக்காக நம்ம தயார் பண்ணுவோம். விசுவாசமா இருங்க, அப்பதான் நம்ம வந்து நம்மளால முடியும். நம்ம வந்து விசுவாசத்தோட காத்துக்கணும். இப்போ வாங்க, நம்ம விளக்கு எல்லாம் ஆயத்தமாகும். மணவாளன் வரப்போறாருமே, வாங்க நம்ம விளக்கெல்லாம் எதுன்னு பார்ப்போம். ஆமா ஆமா, இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணணும். நீங்க அந்த விளக்கு எரிய மாட்டேங்க, உங்க விளக்கு எரியுதா பாருங்கப்பா. ஏன் விளக்கு எரியல? ஐயோ, எண்ணெயிலே யாரும் என்ன வச்சிருக்கீங்களாப்பா? நீங்களே கூட தெரியாது, நீங்களே உங்களுக்கே தலைவனா நான் இப்படி எடுத்துருப்போம். சரி, என்ன பண்றது? என் விளக்கு எரியுது. நீ போன் வச்சிருக்க, இப்போ போன்ல விளக்கு எரியுதா? ஐயோ சார்ஜர் கம்மியாயிருச்சு, என் விளக்கு எரியல. இப்போ சார்ஜருக்கு எங்க போறது? ஜெனி, உங்க சீசைட் சார்ஜர் இருக்காது. விளக்குல உட்காந்துருக்கமா, இவன் வந்துட்டான் சீட் அடிச்சாச்சு. அக்கா, நம்ம வேணா போய் அவங்க கிட்ட போய் என்ன கேட்டு வரலாமா? சரி வாங்க, அவங்க போய் கொஞ்சம் நம்ம என்ன கேட்கலாம். சிஸ்டர், என்ன பண்ணுங்க சிஸ்டர்? எங்க விளக்குக்கு என்ன வேணும்? எங்களுக்கே என்ன வந்து அதுவாக இருக்கு, நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா எங்களுக்கும் பத்தாவும் உங்களுக்கு பத்தாவும். ஐயோ, இது தெரிஞ்ச விஷயம் தானே, இவங்க எங்க கொடுப்பாங்க? வாங்க, நம்ம ஏதாச்சும் பண்ணலாம். ஜெபப்பாங்க, என்ன கூட தர மாட்டாங்க. வாங்க வாங்க, நம்ம ஜாப் பண்ணுவோம். நம்ம ஜாப் பண்ணி ஏசப்பாட்ட என்ன கேட்கலாம்? ஏசப்பா, சார்ஜ் வரட்டும்பா, டார்ச் எரியட்டும்பா, சார்ஜ் வரட்டும்பா, சார்ஜ் அனுப்புங்கப்பா, எக்கால சத்தம் கேக்குது. எல்லாரும் ஆயத்தமா? அதுதான் பவுன்சர் தானே நம்ம மணவாளன் வருகிறார். என் மணவாட்டியே, எனக்காய் காத்திருந்தவளே, ஆயத்தமாய் இருந்தவளே, என்னோடு கூட கல்யாண வீட்டிற்கு பிரவேசியுங்கள்.
என்னக்கா யாரையும் காணோம்? எல்லாரையும் காணோம். ஒருவேளை மணவாளன் வந்துட்டு போயிட்டாரா? ஐயோ போயிட்டாரு. கதவை அடைச்சிட்டாரு மணவாளன் போய். சுச்சோ. ஐயோ அப்ப நம்மளாம் கைவிடப்பட்டவங்க ஆயிட்டோமா? ஆமா, நம்மளாம் கைவிடப்பட்டவங்க ஆயிட்டோமா? ஐயோ மணவாளன் வந்துட்டு சரி இருங்க, நான் போய் கதவு தட்டுறேன். ஒருவேளை மணவாளன் எனக்காக கதவு திறந்தாலும் திறப்பாரு. ஓகே. ஏசப்பா, ஏசப்பா, உங்க சில்லு வந்திருக்கிறேன் ஏசப்பா. என்னைய நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க, கதவு தோறாங்க ஏசப்பா. என்னை விட்டு அகன்று போ, நான் உன்னை அறியேன். என்னது அறியேனா? என்னையவா? நான் உங்களுக்காக எவ்வளவு பண்ணியிருக்கிறேன். என்ன ஏசப்பா என்னைய அறியட்டீங்க? இங்க பாருங்க, 10,000 ரூபாய்க்கு சுடிதார் வாங்கி பாக்கிறதுக்கு ஜம்முன்னு ரெடி ஆயிட்டு வந்திருக்கிறேன். என்னைய அறியட்டீங்களே ஏசப்பா. நீ விடையுறுந்த வஸ்திரங்களை விரும்பினாய், ஆனால் ரட்சிப்பின் வஸ்திரத்தின் நீதியின் வஸ்திரத்தையும் நீ இழந்து போனாய். என்னை விட்டு அகன்று போ, என்னை விட்டு அகன்று போ. மணவாளன் வந்துட்டாரா? மணவாளன் வந்துட்டாரா? கூட்டிட்டே போயாச்சு. சொல்லியிருக்காரு, அத்தை தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறோம்னு சொல்லியிருக்காருல்ல. அதை எப்படி ஆண்டவரை விட்டுட்டு போலாம்? நான் அதை நம்பிட தூக்கிட்டு இருந்தேன். ஆண்டவரை ஏசப்பா இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே, நான் தூக்கிட்டு இருக்கப்ப விட்டுட்டு போயிட்டீங்களே. கைப்படி பாப்பா திரும்ப ஏசப்பா, நான் ஜெனி வந்திருக்கேன் ஏசப்பா. என்னை யாரோ நீங்க மறந்து விட்டுட்டு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஏசப்பா. நீங்க என்ன கூட்டிட்டு போவீங்கன்னா என் பேக்ல எல்லாம் ரெடியா வந்தானே, என் பேபியை கூட நான் விட்டுட்டு வந்தேன் ஏசப்பா. உங்க கூட ஒரு போட்டோ எடுத்து விதவிதமா ஸ்டேட்டஸ் வச்சேன். என் பேபிக்கு நான் அட்ரஸ் எல்லாம் மெசேஜ் கூட நினைச்சேன். கதவு திறக்க ஏசப்பா. நீ மேலானவைகளை தேடாமல் கீழானவைகளையே தேடிக்கொண்டு இருந்தாய். நீ என்னை நேசிக்காமல் என் வேதத்துக்கு செவி கொடாமல் அலட்சியமாகவே வாழ்ந்தாய். என்னை விட்டு அகன்று போ, நான் உன்னை அறியேன். ஏசப்பா, ஏசப்பா, நான் தான் உங்க பரிசுத்த அழைத்தா வந்திருக்கேன் ஏசப்பா. எனக்காக ஒரு முறை கதவை தரேன் ஏசப்பா. நான் உன்னை அறியேன், என்னை விட்டு அகன்று போ. ஐயோ இவன் தெரியலன்னு சொல்றாரு. ஏசப்பா, ஏசப்பா, நான் தான் உங்க கிட்டவே ஊத்து வந்திருக்கேன் ஏசப்பா. எனக்காக கதவை தரங்க. உங்களுக்காக எவ்வளவு வேலை செஞ்சேன், சர்ச்சுக்காக எவ்வளவு வேலை செஞ்சேன். நான் ஜெபம் டெய்லி நான் ஜோப் பண்ணேன் ஏசப்பா. எவ்வளவு நாள் உபவாசம் பண்ணேன், எவ்வளோ காணிக்க கொடுத்தேன். ஆனா என்னை ஏன்பா நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க? எனக்காக கொஞ்சம் கதவை தரங்க ஏசப்பா. நீ அத்தனையும் உன் பெருமைக்காயும் உன் பெயர் பிரஸ்தாபத்துக்காய் மட்டுமே செய்தாய். என் நாம மகிமைக்காய் எதையும் நீ செய்யவில்லை. என்னை விட்டு அகன்று போ, நான் உன்னை அறியேன். என்னை விட்டு அகன்று போ. ஐயோ ஏசப்பா, எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டாங்களே ஏசப்பாவுக்கு தெரியாம இல்லாம நான் பெருமையா பேசி மற்றவங்களை குறையா பேசினேனே. மணவாளன் அருகில கைவிடப்பட்டு போயிட்டேனே. ஐயோ ஐயோ, நம்ம கைவிடப்பட்டு போயிட்டோமே. ஐயோ, சரி வாங்க, இனிமேல் ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு ஆண்டவரோட வருகையில நம்ம எடுத்துக்கொள்ள நம்ம இது பண்ணுவோம். நான் எவ்வளவு பாவியா இருந்துட்டேன். நானும் மற்றவங்கள மாதிரி எல்லாரையும் பத்தி தப்பா பேசி பரிசுத்தம் இல்லாம வாழ்ந்துட்டேனே. ஏசப்பா, நீங்களும் இங்க வருகையில் என்னை எடுத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. நான் இனிமேல இருந்து நல்ல பைபிள் படிச்சு டெய்லி ப்ரேயர் பண்ணி உங்களுக்கு ஊழியம் செய்யறேன் ஏசப்பா. உங்க வருகையில என்னை ஏற்றுக்கோங்க ஏசப்பா. எனக்கு கிருபை செய்யுங்க ஏசப்பா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இயேசு சீக்கிரமாய் வருகிறார்.